அண்டர்ஸ்டாண்டிங் ஃபாண்ட்ஸ். ஸோ நம்ம இந்த சாப்டரில் ஃபாண்ட்டோட கேட்டகரி அண்ட் ஃபாண்ட்டோட ஆட்ரிபியூட்ஸ், ஸோ அதை எப்படி நம்ம வேர்ட் 2010 செட் பண்ணுறது போன்றவற்றை பார்க்கலாம். ஃபாண்ட்டில் 2 மெயின் கேட்டகரி இருக்குது, ஷெரிஃப் அண்ட் சான்ஸ் ஷெரிஃப் ஃபாண்ட்ஸ். ஷெரிஃப் ஃபாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டைம்ஸ் நியூ ரோமன், கேரமாண்ட், குரியர் நியூ, கூப்பர் பிளாக், கான்ஸ்டன்ஷியா. ஸோ இதில் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, அண்ட் டைம்ஸ் நியூ ரோமனில் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த எண்ணில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் டெக்கரேட்டிவ் எலிமெண்ட் இருக்குது. ஸோ அதுதான் ஷெரிஃப் ஃபாண்ட்ஸோட ஸ்பெஷல். கேரமெட்டில் பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் ஆர் அண்ட் எம், ஸோ அந்த மாதிரி இடத்துல பார்க்கலாம். அண்ட் குரியர் நியூலையும் ஆர் அண்ட் ஐயில் உங்களுக்கு விஷுவலாக தெரியுது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் கேட்டகரி பார்த்தீங்கன்னா சான்ஸ் ஷெரிஃப் ஃபாண்ட்ஸ். இதில் ஏரியல், காமிக் சான்ஸ், தோமா, வெர்தானா, கேலிபரி போன்றவை வருது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மால் டெக்கரேட்டிவ் எலிமெண்ட் இல்லை. காமிக் சான்ஸில் ரொம்ப கம்மியாக இருக்குது, பட் இதை வந்து சான்ஸ் ஷெரிஃப் ஃபாண்ட்ஸாக தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ சான்ஸ் அப்படின்ற மீனிங் பார்த்தீங்கன்னா ஸோ வித்தவுட், ஸோ இதில் ஸ்மால் டெக்கரேட்டிவ் எலிமெண்ட் இல்லாதனால சான்ஸ் ஷெரிஃப் ஃபாண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. ஃபாண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் ஃபேமிலி பார்த்தோம். ஸ்டார்டிங்கில் பாடி டெஸ்ட்டுக்கு ஷெரிஃப் ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க, பட் நவடேஸில் பார்த்தீங்கன்னா சான்ஸ் ஷெரிஃப் ஃபாண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா கிறிஸ்பராக இருக்குது இந்த ஃபாண்ட்ஸ்லாம், ரொம்ப அழகாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் சைஸ். ஸோ ஃபாண்ட்டோட மெஷர்மெண்ட்டை தான் அவங்க பாயிண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸ் ட்ராப் டவுன் மெனுவில் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். அதில் 72 பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு 1 inch, அண்ட் 36 பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு ½ inch, அண்ட் 18 பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு quarter inch, அண்ட் 12 அண்ட் 10 பாயிண்ட் பாடி டைப் சைஸஸ். அதாவது பாடி டெக்ஸ்ட்டுக்கு 12 அண்ட் 10 பாயிண்ட்டை மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க. மேலும் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டை டாக்குமெண்ட்டில் எப்படி யூஸ் பண்ணுறோம் அண்ட் ஃபாண்ட் சைஸ் எப்படி யூஸ் பண்ண முடியும். அது இல்லாமல் அதர் செட் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா அதை தான் வெயிட் அண்ட் அதர் ஃபாண்ட் ஆட்ரிபியூட்ஸ்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா போல்டு, அதாவது ஃபாண்ட்டோட டெப்த் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இட்டாலிக்ஸ், ஃபாண்ட் வந்து கொஞ்சம் சாஞ்ச மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அண்டர்லைன், ஃபாண்ட்டு கீழே அண்டர்லைன் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக் அவுட், அதாவது ஃபாண்ட்டுக்கு நடுவில் லைன் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா சம் டாக்குமெண்ட்டை மாடிஃபிகேஷன் பண்ணும்போது சம் வேர்ட்ஸ் டெலீட் பண்ண தேவை இருந்தால் ஸோ அதில் வந்து ஸ்ட்ரைக் அவுட் யூஸ் பண்ணிவிடுவாங்க. அண்ட் அதற்கு பதிலாக அண்டர்லைன் ஃபாண்ட்டை ஆட் பண்ணிவிடுவாங்க. அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதாவது ஸ்ட்ரைக் அவுட் ஃபாண்ட்டை பதிலாக நம்ம அண்டர்லைன் ஃபாண்ட்ஸ் என்ன இருக்கோ ஸோ அதை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு டாக்குமெண்ட்டை படிக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்கிரிப்ட் அண்ட் சப்ஸ்கிரிப்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டோட நார்மல் சைஸில் 40% லோயரில் இருக்கிறது சப்ஸ்கிரிப்ட் அண்ட் 40% அப்பரில் இருக்கிறது சூப்பர் ஸ்கிரிப்ட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹைலைட்டிங், ஃபாண்ட்டோட பேக்ரவுண்டை ஹைலைட் பண்ணி நம்ம படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் கலர். ஸோ நீங்கள் டிஃப்ரெண்ட் ஃபாண்ட் கலரை உங்கள் டாக்குமெண்ட்டில் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அடிஷ்னல் ஃபாண்ட் ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாண்ட் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் ஃபாண்ட் செக்ஷனில் ஸ்மால் கேப்ஸ் அண்ட் ஆல் கேப்ஸ் இருக்குது. அதாவது ஸ்மால் கேப்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து பிக் சைஸில் இருக்கும். ஆல் கேப்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லா லெட்டருமே வந்து சேம் சைஸில் இருக்கும். ஸோ இதிலே அட்வான்ஸ் டேப்பில் கேரக்டர் ஸ்பேசிங் செக்ஷன் இருக்கும். ஸோ அதாவது வேர்ட்ஸில் கேரக்டரோட ஸ்பேஸ் வந்து நம்ம டைப் பண்ணும்போது நார்மலாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து ரொம்ப நெருக்கமாக வேணும்னா கண்டென்ஸ்டு மெத்தட் இருக்குது, நம்ம அதை சூஸ் பண்ணிக்க முடியும். இல்லை கேரக்டரில் ஒரு கேரக்டருக்கு இடையில ஸ்பேஸ் அதிகமாக வேணும்னா நம்ம எக்ஸ்பேண்டட் ஆப்ஷன் தான் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓப்பன் டைப் ஃபாண்ட்ஸ் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸோ அட்வான்ஸ் டேப்லேயே கீழே இருக்குது. அதாவது கேப்ரியோலா ஃபாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சம் ஸ்பெஷல் ஸ்டைலிஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அதனோட ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோவில் எஃப்பில் வந்து கொஞ்சம் கீழே இறங்கின மாதிரி இருக்கும். அண்ட் ஸோ அதனோட ஸ்டைலிஸ்டிக் செட்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணும்போது அதாவது 6 வெர்ஷன்ஸ் இருக்குது. நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம். அண்ட் 4வது ஸ்டைலிஸ்டிக் சூஸ் பண்ணும்போது ஸோ அந்த எஃப் அண்ட் பி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அண்ட் ஜி எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இறக்கமாக கீழே இருக்குது. அண்ட் 6க்கு வச்சிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜி அண்ட் எல் அண்ட் எஃப்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டைலிஷாக உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இது இந்த கேப்ரியோலா ஃபாண்ட்டில் மட்டும் ஸோ இந்த டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அதை நம்மளோட டாக்குமெண்ட்டில் யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் எஃபெக்ட். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இது வந்து பவர் பாயிண்டில் ஆல்ரெடி இருந்திருக்கு 2007 வெர்ஷனில். ஸோ இப்போ வேர்ட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க. டெக்ஸ்ட் எஃபெக்டில் ஃபர்ஸ்ட் ஒன் அவுட்லைன் அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஷேடோ அண்ட் தேர்ட் ஒன் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ஃபோர்த் ஒன் க்ளோ.
ஸோ இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஹெட்டிங் அண்ட் டைட்டில் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்களோட டாக்குமெண்ட் ஃபுல்லாமே ஒரே ஃபாண்ட்டை தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற சுச்சுவேஷனில் நீங்கள் டிஃப்ரெண்ட் சைஸை சூஸ் பண்ண முடியும் அண்ட் டிஃப்ரெண்ட் வெயிட்டை யூஸ் பண்ணலாம். அண்ட் கேர்னிங் அண்ட் ஓப்பன் டெக்ஸ்ட் ஸ்டைல்ஸு, டெக்ஸ்ட் எஃபெக்ட்டு, ஹைலைட்ஸு, ஸோ போன்ற இம்பார்ட்டன்ட் கான்செப்டை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா ஸோ உங்களோட டாக்குமெண்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும்.